நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் பள்ளியில் மாணவர்கள் இருவரை விடுதி கண்காணிப்பாளர்கள் கடுமையாக தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 31ஆம் தேதி விடுதியில் மாணவர்களுக்கும் விடுதி கண்காணிப்பாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பிரவீன் என்ற 12ஆம் வகுப்பு மாணவர் அதனை தடுக்கச் சென்றதாக தெரிகிறது. ஆனால் அவரையும் மற்றொரு மாணவர் கைலேஷ் என்பவரையும் தனி அறையில் அடைத்து வைத்து விடுதி கண்காணிப்பாளர்கள் 5 பேர் அடித்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படும் மாணவர் பிரவீன் தற்போது திருச்செங்கோடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது மாணவர்களை விடுதி கண்காணிப்பாளரை தாக்கியதாகவும் அதற்கு அவர்கள் கண்டித்ததாகவும் விளக்கமளித்துள்ளது. அந்த பையனையும் தனித்தனியாக 5 பேர் சுற்றி நின்று அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் என்னையும் அவனையும் மிரட்டினாங்க. இந்த மாதிரி கொன்று எரிச்சிருவோம், கேஸே இல்லாத மாதிரி ஆகிரும், அந்த மாதிரி மிரட்டினாங்க. மிரட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமில் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக பூட்டி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் காலத்தை ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக எங்களை குளிக்கிறதுக்கு வெளியே விட்டாங்க. அந்த சமயமாக அவனுங்க மிரட்டதுக்கு பயந்து நாங்கள் வெளியே எகிரி குதிச்சு வந்துட்டோம்.